ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு நான் பார்த்த படம் என்ன படம்னா, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கிற இந்த படத்தோட பேர் 21 கிராம்ஸ். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா அனூப் மேனன். இந்த படத்தை வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கியிருக்கிறாங்க. அப்புறம் ரஞ்சித் பணிக்கர்னு நிறைய மலையாள ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னா நீங்கள் மலையாளத்தில் நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு படம். அனூப் மேனனை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவரோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். டிராஃபிக் அந்த மாதிரியான படங்கள் பார்த்துருக்கிறேன். லைவான நடிகர்கள். ஒரு ஷாட்டில் கூட, ஒரு சீனில் ஒரு ஷாட்டு கூட இவர் நடிக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு யதார்த்தமாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சிறந்த நடிகர் யாருன்னா அனூப் மேனன். பொதுவாக மலையாளத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே திறமையான நடிகர்கள். அந்த அந்த கதைக்கு என்ன உண்டுமோ தேவையில்லாத எந்த விஷயமே அவங்க படத்தில் இருக்காது. சாங்கு கூட, டூயட் கூட, ஆட்டம் பாட்டம்லாம் இருக்காது. மாண்டேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதுவும் இருக்காது. இன்வெஸ்டிகேஷனை ஒரு பிரமாதப்படுத்தியிருக்கிறாங்க இயக்குனர். நடித்த நடிகர் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே அந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் அந்த படத்தோட கதையை ஃபுல்லாக சொல்லி கிளைமேக்ஸ் வரைக்கெல்லாம் சொல்கிறவங்கலாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ்லேயும் இருக்குது, மலையாளத்துலையும் இருக்குது, ஹிந்தியில் கூட இருக்குது. நண்பர்கள் நேரம் கிடைச்சா ஜியோ ஹாட்ஸ்டார் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி சீரியல் பார்க்குறவங்க நிறைய பேர் வச்சுருப்பீங்க. இந்த படத்தை உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். 2 மணி நேரம் படம் தான். 1 ஹவர் பார்த்துட்டு இன்டர்வல் பிரேக் விட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு திருப்பி கூட நீங்கள் பார்க்கலாம். தப்பு பண்ணாது. ஓகே, 21 கிராம், டோன்ட் மிஸ் இட். டாடா.